ஒன்னா வச்சு பார்த்தா எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க. 31 வரைக்கும் அழகா இருந்த இவன் வருடம் பிறந்ததற்கு பின்னால் இவனுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் சுத்தமாக எல்லாம் மாறி போயிடுச்சு. காரணம் என்ன? நேற்று இரவு இவர் போருக்கு போயிருந்தார், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்ய போயிருந்தார், ஷரியத்தை வளர்ப்பதற்காக. ஒரு மண்ணும் கிடையாது. அதனாலதான் இந்த ஜும்மாவுடைய கொண்டாட்டங்கள். ஆனால் ஒரு எச்சரிக்கை, அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுறான். நீ கொண்டாடு, தப்பு கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கொண்டாட்டங்களை தூக்கி கொண்டாடு, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. பொதுவெளியில கொண்டாடு, ரம்ஜான சிறப்பான முறையில கொண்டாடு, ஈதுல் அல்ஹாவை சிறப்பான முறையில கொண்டாடு, ஆஷூரா பிறை 9, 10 சிறப்பா கொண்டாடு. உன் ஹபீப் உன் நபி பிறந்த ரபீல் அவல் பிறை 12 சிறப்பா கொண்டாடு. வலிமார்களுடைய தலைவர் முஹ்யிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரோல் அஸீஸா அவர்கள் பிறந்த தினத்தை சிறப்பா கொண்டாடு. சஹாபாக்கள் வரலாறை கொண்டாடு, சஹாபி வரலாறுகளை கொண்டாடு. மார்க்கத்துல சொல்லிக் கொண்டு போகலாம். எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கு, இதுல எதுவுமே உனக்கு தெரியாது. சரியத்துல எத்தனை கொண்டாட்டங்கள் இருக்கான்னு உன்னுடைய தெரிஞ்சதென்னா ஹாப்பி நியூ இயர், இது ஒன்றுதான் தெரியும். மாற்றாருடைய கலாச்சாரம் தான் இன்றைக்கு இஸ்லாமுடைய வாலிபர்கள் யுவதிகளுடைய சிந்தனைகளிலே மிக ஆழமாக உள்ளவே உட்கார்ந்து. பார்த்தவர்களே, ஒரு கலிமா சொன்ன முஃமினுக்கு, ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமுக்கு டிசம்பர் 31 நைட்டு 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் கடற்கரையில போகணுமான்னு கேட்டா அவசியம் போக தேவையில்லை. இஸ்லாம் போக சொல்லவே இல்லை. ஒரு முஸ்லிமுக்கு அப்படிப்பட்ட கொண்டாட்டம் அவசியம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் எச்சரிக்கிறான். உலாயிக உங்கள் ஹாசிரூன், நீங்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நஷ்டவாளிகள், சாதாரண நஷ்டவாளிகள் அல்ல, நீங்கள் எல்லாம் நிரந்தர நஷ்டவாளிகள். மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றை அது சொன்னதாக, அது மார்க்கத்தில் ஒரு கடமையாக, அது ஒரு அங்கமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் எடுத்து செய்வது என்பது நீங்கள் கெட்டு போவதல்ல, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இளைய தலைமுறைகள், வருங்கால தலைமுறைகள், ஏன் நீங்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளை கெட்டுக் குடிக்கிற போவார். இதையெல்லாம் மையமாக வைத்துத்தான் கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதற்கு முக்கியம். அதில் என்ன எச்சரிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் மிக தெளிவான ஒரு மார்க்கம். எந்த காலத்திலேயும் முஸ்லிம்கள் சீர்கிற மாதிரி எந்த விழாக்களை முஸ்லிம் கொண்டாட்டங்கள் சொல்வது கிடையாது. ரம்ஜான் எடுத்துங்க, எந்த இடத்துலயாவது நீங்க பெருநா கொண்டாடும் போது ஒரு மாட்டோட உள்ள கொண்டாடுங்க எங்கேயாவது இஸ்லாம் சொல்லுதா? கிடையாது. குர்பானி, ஈதுல் அல்ஹா எடுத்துங்க, குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி குடும்பமே சேர்ந்து குடிச்சிட்டு குர்பானி கொடுங்க, அப்படி எங்கேயாவது வரலாறு இருக்கா? கிடையாது. இஸ்லாத்துல உள்ள கொண்டாட்டங்கள் எல்லாம் சீர்கேட்டின் பக்கம் அழைத்து செல்லாது, நல்வழிப்படுத்தும், நேர்வழிப்படுத்தும், மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே கொண்டாட்டங்கள் என்று கையில் எடுப்பதாக இருந்தால் 2 கொண்டாட்டங்களை கையில் எடுக்கலாம். ஈதுல் அல்ஹாவையும் ஈதுல் ஃபித்ரையும் இந்த முஸ்லிம் சமூகம் சிறப்பான முறையில் கொண்டாடலாம். ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? திடல்ல தொழுது முடிஞ்ச பிறகுதான் பாத்ரூமுக்கு குடிக்கவே போவார். அங்க இமாம் எல்லாம் முடிஞ்சிடும், தொழுக, பெருநாள், முசாபா எல்லாம் முடிஞ்சு அந்த திடலை பூட்டும் போதுதான் இவர் வேக வேகமா ஓடி வருவார். நான் சொல்லணுமே, எங்கத்தை தொழுவது, போய் அடுத்த வருஷம் வா, பரலா இருந்தா அடுத்து கலா செய்யலாம். பெருநாள் ஆச்சு, 2வது பெருநாள் நடத்தினா ஜாகாரமா ஜமாத்துக்கு சேர்ந்து தொழுகலாம். ஒரு ஊர்ல ஒரு பெருநாள் தான் போது சீக்கிரமா வரணும். அப்ப பெருநாள் கொண்டாட வேண்டிய இந்த சமூகத்தில் முஸ்லிம்கள் அதற்கு தயாராகுவதில்லை. ஆனால் மாற்றாருடைய கலாச்சாரமான புத்தாண்டை கொண்டாடுவதற்கு 1 வார காலத்திற்கு முன்பதாகவே இரவும் பகலுமாக அதற்காக என்னென்ன உழைப்புகள் எல்லாம் செய்ய முடியுமோ, பணத்தால், சிந்தனையால், உடலால், எல்லாவற்றால் இன்றைக்கு முஸ்லிம்கள் அதற்கு தயாராகி கொண்டிருக்கு. இது வருஷம் நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் டிசம்பர் 31 அன்னைக்கு பாபாவை கஷ்டப்படுத்தி, அம்மாவை கஷ்டப்படுத்தி அவங்க சேர்த்து வச்ச பணங்கள்ல 500, 1000